மணியனை சிலையா கட்டி தொங்க விட்டுருக்காரு. அவர் கொடுத்த காசையே திரும்ப கேட்க மாட்டாரு. இல்ல ஒரு பையனை வேலைக்கு கூப்பிட்டு அவர் சும்மா விடுவாரா? கண்ணே, நீ அரண்மனையில் பிறக்கணும்னாலும் ராஜபுத்திரன் அதெல்லாம் திருத்தவே முடியாதுப்பா. ஸ்பாட்லைட்ஸ் பார்வையாளர்களுக்கு அன்பு வணக்கம். வணக்கம் சார். இன்னைக்கு ஜிகே மணி ரொம்ப அவரால் என்னால் தான் அது பார்த்தீங்களா? பார்த்தேன். அதை பற்றி எதாவது சொல்லுங்கள். அதாவது ஜிகே மணி பாமக தலைவர் ஜிகே மணி, பாமக அப்படிங்கிற அந்த அமைப்பு தான் எல்லாருக்குமே வந்து அடையாளம். அதுதான் வந்து செல்வாக்க பெற்றுருந்துச்சு. இதே மாதிரி இவங்களை எப்படி நான் சொல்றேன்னா, அதே மாதிரி ஜிகே மணியை பற்றி என்னால் தனிப்பட்ட முறையில் சில கருத்துக்களை சொல்ல முடியும். நான் சேலம் காலைக்கதிரில் வேலை பார்த்துட்டு இருந்தேன். அவர் பெண்ணாகரத்தில் தான் நின்று ஜெயிச்சு வந்தார். 2 முறை அவங்க ஜெயிச்சார். 3வது முறை நின்னா தோத்து போயிடுவாருன்னு அவருக்கு வந்து அங்க இருக்கிற வன்னியர் பிரமுகர்களே சொல்லிட்டாங்க. நான் அப்ப சேலத்துல செய்தியாளர், ஒரு காலைக்கதிர் நாளிதழ் செய்தியில். எனக்கு தேர்தலுக்கு முன்னால் 8 மாசத்துக்கு முன்னால மறைந்த வீரபாண்டியார், சேலம் மாவட்ட திமுக செயலர், அவரை அணுகி எனக்கு மேட்டூர் தொகுதியை பெற்றுத்தாருங்கள் என்று கேட்டபோது வீரபாண்டியார் என்ன சொன்னார்னா, நீ தொகுதி மாறிட்டு இருப்ப, நான் வந்து உனக்கு சப்போர்ட் பண்ணணும்னா போய் உங்க தலைவர்கிட்ட கேட்டுக்கா அப்படின்னு வந்து வீரபாண்டியார் கடுமையாக சொன்னதை நான் செய்தி ஆக்கியிருக்கிறேன். எப்படி என்றால், 2 பேர் மட்டும் பேசி கொண்டிருந்த அந்த அறையில் டீ கொடுக்க சென்ற ஒரு நிர்வாகி வீரபாண்டியார் கோபமாக சொன்ன வார்த்தையை கேட்டுட்டு வந்து என்னிடம் சொன்ன போது, பாமக ஜிகே மணி அவர்களுக்கு நெருக்கமானவருடைய ஏன் போய் சந்தித்தார் போது, இந்த மாதிரி அவருக்கு ஒரு சிக்கல் வருது, இந்த முறை மீண்டும் பெண்ணாகரத்தில் நின்றால் அவர் தோத்து போயிடுவார், தோல்வி அடைந்தார், பாமகவிலே அவருடைய அரசியல் வாழ்க்கை முடிந்துவிடும் என்று அப்பயே அவருக்கு பிரச்சனை ஆரம்பிச்சிருச்சு. நான் சொல்றது 2016 தேர்தலா இருக்கும், அவருக்கு அந்த பிரச்சனை வந்துருச்சு. அப்ப அவருடைய வாழ்க்கை அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, ஜிகே மணி அப்படிங்கிறவருடைய பார்த்தீங்கன்னா, பாமகவில் அன்புமணிக்கு கிடைக்காத வாழ்க்கை, டாக்டர் ராமதாஸுக்கு கிடைக்காத வாழ்க்கை. எப்படி என்றால், சட்டமன்றத்தில் அவர் பாமக கட்சி தலைவராக இருந்தபோது டாக்டர் கலைஞர் அவருடன் ஒவ்வொரு நாளும் நெருங்கி பழகுகிற வாய்ப்பு கிடைத்தது. அதே போல் மறைந்த முதல்வர் செல்வி ஜெயலலிதா அவருடன், பாமகவுக்கும் செல்வி ஜெயலலிதா அவர்களுக்கும் மனஸ்தாபம் இருந்தால் கூட ராமதாசுடன் அவர் கருத்து பரிமாற்றம் செய்யாத நிலையிலும் ஜிகே மணி மீது ஒரு அபரிதமான ஒரு அன்பை வைத்து சில தகவல்களை அவர் பகிர்ந்திருக்கிறார். இப்படி சென்னையை பொறுத்த வரைக்கும் பாமகவில் யார் கிங் என்றால் ஜிகே மணி தான் கிங். ஏனால் அனைத்து அரசியல் கட்சி தலைவர்களும், அது திமுக, அதிமுக, மதிமுக, காங்கிரஸ், எல்லா கட்சிகளிலேயும் இன்றைக்கு ஜிகே மணிக்கு ஒரு தனித்த மரியாதை இருக்கின்றது. என்ன காரணம் என்றால், எந்த தலைவரும் சொல்கின்ற ஒரு ரகசிய தகவலை கசிய விடாமல் கொண்டு போய் தன்னுடைய தலைமைகிட்ட சேர்க்கிறது. அதே மாதிரி தலைமையோடு சில ரகசியமான விஷயங்கள் நடக்கும்போது அதை சுட்டு போட்டாலும் வெளியே சொல்ல மாட்டார் என்ற நம்பிக்கையை அவர் சம்பாதித்து வைத்திருக்கிறார். ஆனால் ஜிகே மணியால் தான் இந்த பிரச்சனை வந்தது என்று ஜிகே மணிக்கு இப்ப இல்ல, 10 வருஷத்துக்கு முன்னால பிடிக்காதவங்க இருந்து இப்ப இருந்தே கிளப்பிக்கிட்டு தான் இருக்காங்க அந்த விஷயத்தை. அதனால ஜிகே மணி துரோகம் இழைப்பவர் கிடையாது. ஜிகே மணி ராமதாஸ் என்ன சொல்கிறாரோ, அன்புமணி ராமதாஸ் என்ன சொல்கிறாரோ அதை மட்டும்தான் கேட்கக்கூடியவர். அவருக்கு தனித்த செல்வாக்கு என்பது கிடையாது, தனித்த விருப்பம் கிடையாது. பாமகவில் அவரால் தனித்து ஒரு தொகுதியில் கூட அவரால் வந்து அவர் போய் நின்று பிரச்சாரம் பண்ணா 10 பேர் கூட வர மாட்டான். அன்புமணி ராமதாஸ் கூட வந்தாருன்னா ஜிகே மணிக்கு பொன்னாடைகள் விழும், கார் கொடுப்பாங்க, பேசுறதுக்கு வாய்ப்பு கொடுப்பாங்க. ஜிகே மணி தனித்து பிரச்சாரம் செய்து பாமகவுக்கு எந்த பயனும் கிடையாது என்பது கட்சியில் இருக்க எல்லாருக்கும் தெரியும். அவரை வந்து ஒரு நம்பிக்கைக்குரிய தளபதியாக கருத்து பரிமாற்றத்துக்காக வைத்திருக்கிறார்கள். இன்றைக்கு அவர் ராமதாஸ் அதை பயன்படுத்தி கொண்டிருக்கிறார், நாளைக்கு அன்புமணியும் பயன்படுத்துவார். இதுல வந்து எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. ஜிகே மணியால் யாராலையும் பிரச்சனை பண்ண முடியாது. ஏன்னா அவரை நம்பி ஒரு சிறிய ஆதரவு கூட்டம் கூட கிடையாது. நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா நம்ம துரைமுருகன் சொல்லலாம், திமுகவில் அவரை நம்பி 10 பேர் போக மாட்டான், டீ கூட வாங்கி கொடுக்க மாட்டார்னு. அதே தான் எப்படி திமுகவில் வந்து நீங்க துரைமுருகனை சொல்லாமோ, அதே மாதிரி பாமகவில் ஜிகே மணி, இன்னொரு துரைமுருகன், இவங்களால யாருக்கும் எந்த பிரயோஜனம் கிடையாது. தலைமையோடு நெருக்கமாக இருப்பார்கள், அவ்வளவுதான் அவங்களுடைய செல்வாக்கும் அவங்களுடைய திறமையும். அதனால ஜிகே மணியால் தந்தைக்கும் மகனுக்கும் இடையே பிளவை உருவாக்க முடியாது. நான் ஏற்கனவே சொன்ன, குடும்பத்துல அவருடைய மகள்களுடைய ஆதிக்கம் அழுத்தமாக வர ஆரம்பித்து விட்டது. அன்புமணி தாய்க்கும் மகனுக்கும் எந்த நேரத்திலும் மோதல் வராது, வெறுப்பு வராது, அதையும் இன்றைக்கு உருவாக்கி இருக்கிறார்கள். அப்படி என்றால்
முழுக்க முழுக்க ராமதாஸ் வீட்டிலிருந்து, தைலாபுரத்தின் வீட்டிலிருந்து நடக்கிற சில நகர்வுகள் அன்புமணிக்கு முழுமையான எதிர்ப்பாக மாறி இருக்கிறது. இதை எப்படி அன்புமணி அவர்கள் இதிலிருந்து மீண்டு வருவார் என்பது தெரியாது. அவருக்கு அரசியல் செல்வாக்கும் அரசியல் தலைமையும் தக்க வைக்க வேண்டும் என்றால் அவர் இன்றைய தேதியில் அதிமுகவுடன் தான் கூட்டணி என்பதை அவர் அறிவித்தார் என்றால் அவருடைய அரசியல் வாழ்க்கை பிரகாசமாக இருக்கும். ஓகே சார், நன்றி, வணக்கம் சார். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.